உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்த்துட்டோம்னாக்க வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 2024 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் கிரக நிலையை கணக்கிட்டு பார்த்தோம்னால் சிம்ம ராசி என்பதற்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். சிம்ம ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பலன்கள் வந்து கொண்டிருக்குதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் கொடுத்துருங்க. ஆள் வரும். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த சிம்மராசி என்பதை பொறுத்தவரை பார்க்கும்போது கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 5வது வீடாகவும் அதாவது சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது 10ஆம் வீட்டில் குரு, உங்களுடைய பதவி யோகம், பட்டப்படிப்பு சொல்கிற கிரகம் 10ஆம் இடம், செவ்வாய் இருக்கும் இடங்க. அது செவ்வாய் இருக்கும், குருவோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கிறார். இத்தகைய கிரகங்களுடைய பார்க்க தாக்கம் ஜாதகர்களை வேலையில் பக்குவப்படுத்தும். உங்கள் பணியை திறம்பட முடிக்க உங்கள் அனுபவம் மற்றும் மாற்ற நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க. உங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. இது உங்கள் பணித்துறையில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும். மேல் அதிகாரியுடைய தொடர்ச்சியான ஆதரவு அவ்வப்போது கிடைக்க இருக்குதுங்க. தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தவும் உதவ இருக்குதுங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 7வது வீடு என்று சொல்லக்கூடிய கலஸ்திரக்காரகன் 7ஆம் வீட்டில் உங்களுடைய பார்வை இருப்பதால் தொழில்களுக்கு சாதகமான காலகட்டத்தை உருவாக்க இருக்குதுங்க. வக்ரசனி இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் நீடிப்பதால் வியாபாரத்தில் நடைமுறை சவால்களை அதிகரிக்கும். தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்பட இருக்குதுங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 10ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நீங்கள் கல்வியை தொடர்ந்து அதாவது கேம்பஸ் மூலம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலை வாய்ப்புகளை உருவாக்க உள்ள போகிறீங்க. அப்போ சிறந்த வேலைக்கு இந்த காலகட்டம் வழிவகுக்க இருக்குதுங்க. பொதுவாக மாணவர்களுக்கு கடின உழைப்புடன் முன்னேறக்கூடிய வேண்டிய ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. ஏன்னா குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது இந்த கல்வித்துறையில் நல்ல பலன்கள் உண்டாக இருக்குதுங்க. 2வது வீட்டில் இருக்கும் கேதுனுடைய நிலைப்பாடு 2 அர்த்தங்களை கொண்ட விஷயங்களை பேச உங்களை அனுமதிக்கும் மற்றும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் பேச்சுகளை தவறாக புரிந்து கொள்ள போகிறாங்க. உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் குடும்பத்தில் சூழ்நிலை தொந்தரவு செய்யக்கூட இருக்குதுங்க. இது உங்கள் காதல் உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்த இருக்குதுங்க. மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிர பகவானும் முதல் வீட்டில் அமர்வதால் காதல் உறவில் ஒட்டுமொத்த காதல் உணர்வும் உயர இருக்குதுங்க. ஜாதகக்காரனுடைய இதங்களை அன்பு இருக்க போகுதுங்க. நீங்கள் உங்களுடைய காதலிக்கு அன்பை வெளிப்படுத்த விரும்ப போகிறீங்க. மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அது உறவில் நல்ல காதல் எழுச்சி ஏற்படுத்த இருக்குதுங்க. மேலும் வக்ரசனி 7வது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கை வழியில் கொள்கைகளுடைய உறுதியாக விரும்புவார்கள். அப்போ ரொம்ப வெகு நாட்களாக அதாவது காதல் செய்வோர் இந்த காலகட்டம் திருமணத்துக்கு கொண்டு போகிற வாழ்க்கைக்கு உங்களை அழைத்துக்கொள்ள போகுதுங்க. சிறந்த முறையில் செயல்படுத்தவும், அதாவது நீங்கள் ஒழுக்கத்துடன் திருமண வாழ்க்கையை கையாள முடியும். உங்கள் மனைவியுடன் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும். 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானாதிபதி. விரயத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் செய்ய இருக்குதுங்க. ஏன்னா 12ஆம் இடம் என்பதே என்னன்னாக்க தகப்பனாருக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக அழுத்தம் கொடுக்குங்க, பார்த்துருங்க. அப்போ 8ஆம் வீட்டில் ராகுனுடைய நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த செலவுகள் ஜாதகனுடைய நிதி நிலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க. மனப்பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டி இருக்குங்க. மேலும் திரைப்பட பணத்தை நீங்களே செலவழிக்கும் முயற்சி செய்யுங்கள். இது தனி நபர்களுக்கும் நல்ல நிலையில் இருக்காதுங்க. உங்கள் செலவினங்களை முக்கியமான செலவுகளுக்கு மட்டுமே செய்ய முயற்சிக்கவும், இதனால் மற்ற செலவுகளை குறைக்கவும். உங்கள் ராசி அதிபதியான சூரியன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வதால் வக்ர நிலை ஏற்பட இருக்குதுங்க. வக்ர சனி முதல் வீட்டினுடைய பார்வை செலுத்துவதால் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் எளிதாக கவனிக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் மற்றும் கண் வலியை சந்திக்க நேரிடும். அது மட்டுமின்றி ஜாதகர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்குதுங்க.
இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையில் 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வை மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இடப்பெயர்ச்சியாக இருக்குங்க. மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பயிற்சியானது உங்கள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடல் தொய்வு ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் அல்லாமல் உங்கள் உடலில் பார்க்கும்போது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் எரிச்சல், காது வலி, பல்வலி, உடல் சார்ந்த வலி, கைகால் குடைச்சல், இது மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க. இந்த இதுலேருந்து பார்க்கும்போது அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள் உங்களுக்கு வர வேண்டிய சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போக இருக்குதுங்க. எதுலேயும் ஒரு எச்சரிக்கையுடனும் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரையில் குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தில் இருப்பதால் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்பவர்கள் இந்த காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் ஜாதகருக்கு புத்திரபாக்கியத்துக்காக இயங்கி கொண்டு இந்த காலகட்டம் புத்திரபாக்கியம் அமைப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நிதிநிலையில் பற்றாக்குறை ஏற்படும், செலவுகளுக்கு கட்டுக்குள் அடங்காமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஏன்னா 10ஆம் இடம் என்பது குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துல பட்டப்படிப்பாக பதியோகமாக கேட்குற கேள்விக்கு வர கிரகங்க. அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையில் முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடியது உங்களுக்கு அதாவது மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆளக்கூடியவர்கள். மாத தொடக்கத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து புதனும் 7ஆவது வீட்டில் பார்வையாக இருப்பதால் தொழில்களுக்கு சாதகமான காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. வக்ரசனி இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் நீடிப்பதால் அதாவது வியாபாரத்தில் நடைமுறைகள் சவால்களை சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்பட இருக்குதுங்க. உங்கள் 5ஆம் வீட்டினுடைய அதிபதியான குரு உங்கள் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் புத்திரபாக்கியத்துக்கு காத்து கொண்டு வந்த காலகட்டம் நல்லா அமைப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அடுத்தது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள். அன்பார்ந்த பூர நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்வில் முன்னேற வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுடைய கடின உழைப்பு மூலயமாக நீங்கள் முன்னேற போகிறீங்க. கல்வித்துறையில் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுங்க. போட்டித் தேர்வு போன்ற விஷயங்கள் நல்லா படித்து நீங்கள் வந்து அடுத்த நிலைமைக்கு போக போகிறீங்க. 2ஆவது வீட்டினுடைய கேது நிலைப்பாடு 2 அர்த்தங்களை கொண்டு விஷயங்களை பேச வேண்டும். அப்போ அடுத்து போகும்போது உங்களுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு குடும்ப சூழ்நிலை தொந்தரவு செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. உங்கள் காதல் உறவு, மனையாரிடம் பிரச்சனை, இது போன்ற இணக்கங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் 3ஆவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அதாவது சிம்ம ராசியில் கடைசி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரருக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களை அளித்தர இருக்கிறார். அதாவது 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தகப்பனார் வழியில் உடல்நல பிரச்சனை கொடுக்கும். தகப்பனார் மருத்துவ செலவு அதிகரிக்க இருக்குதுங்க. உங்கள் 8ஆம் வீட்டில் ராகு நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த செலவுகள் எல்லாம் ஜாதகருடைய நிதிநிலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த காரணமாக இருக்குதுங்க. பண பற்றாக்குறை ஏற்படும். இதாவது திட்டமிட்டு நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கும் உங்களுடைய முயற்சி இருக்குமே தவிர அது நல்ல ஒரு பலன்கள் அளிக்காதுங்க. அது மட்டும் அல்லாமல் மற்ற செலவுகளை குறைக்கவும் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் வக்ரசனி முதல் பார்வை ஏற்பட இருக்குதுங்க. என்ன நேர்களே, அதாவது சிம்ம ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் நம்முடைய வீடியோவை பொறுமையாக கருதும் போது நன்றிங்க. உங்களுடைய பலன்கள் பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு அதாவது சிம்ம ராசியில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். பரிகாரத்தை பொறுத்தவரை தொடர்ந்து சூரிய பகவானை வழிபடவும் காலையில் 6 மணிக்கு சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அது மட்டுமல்ல ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய சோத்திரத்தை பிராயம் செய்து வழிபட்டு வாருங்கள். சிவன் கோயிலுக்கு சிவனாலயம் சென்று தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லி சிவனுக்கு 9 விளக்கு நெய் தீபம் ஏற்றி 9 முறை நவகிரகத்தை வளர வேண்டும். எல்லா செல்வங்களும் செழிப்புகளும் கிடைக்கப்பட்டு மன வாழ்வில் மன மகிழ்ச்சி அடைந்து பெருவாழ் வாழ்வாக இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குங்க. இந்த நேர்களை இதுவரைக்கும் நம்முடைய சேனல் கேட்டு ரொம்ப நன்றிங்க. அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.